நம்ம காலேஜ்லயா இருக்கட்டும் இல்ல நம்ம ஒர்க் ஸ்பேஸ்லயா இருக்கட்டும் இப்படி ஒரு கேரக்டர் இருப்பான்ல, இவன்ட்ட கொடுத்தா அந்த விஷயத்தை கண்டிப்பா முடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி. அவனை கண்டா எல்லாருக்குமே பயம். அப்படி ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்ல கண்டிப்பா ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணிருப்போம். அவனை பார்த்தோன்னே என்கவுண்டர் பண்ணணும்னு தோணாலுமே அந்த விஷயத்தை பார்த்தா நமக்கு இன்ஸ்பைரிங்கா தான் இருக்கும். ஒரு காமனான கோட் கேட்டிருப்போம்ல, ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவரர் அப்படின்ட்டு. ஏன் அப்படி நடக்குது? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் தான் என்ன? முக்கியமான கேள்வி வந்து இது இனேட் ரைட்டா இல்லாட்டி அக்வயர்டு ரைட்டா அப்படிங்கிறது. அதாவது இதை நான் பிராக்டிஸ் பண்ணி ஒரு ஸ்கில் மாதிரி கத்துட்டு இதை பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் த கரெக்ட் ஆன்சர் இஸ் எஸ். அது வந்து ஒரு அக்வயர்டு ட்ரைட் தானே தவிர அது இனேட் ட்ரைட் கிடையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் அவங்க லைஃப்ல நிறைய விதமான டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அதுல அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு சக்சஸ் பாத் அவங்க எப்படி இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் நான் அவங்க சொல்ல போறேன். டெஸ்லாவோட இனிஷியல் ஸ்டேஜ்ல அவங்க ஆட்டோமேஷனுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா எழுதினாங்க. அதாவது லெஃப்ட் டர்ன் இப்படி பண்ணணும், ரைட் டர்ன் இப்படி பண்ணணும், ஸ்டாப் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களால வந்து அந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து சிமுலேட் பண்ண முடியல, ப்ரெடிக்ட் பண்ண முடியல. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம மொழி பிரிங்கி நிற்கும் போதுதான் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இவங்க போனாங்க. அதாவது நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளோட பாஸ்ட் ரெஃபர் பண்ணி தான் இருக்கும். நடக்கிறது அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்து நம்ம கத்துட்ட ஒரு விஷயம். பேசுறதும் அப்படிதான், நம்ம ஒரு விஷயத்த பண்றதும் அப்படிதான், நம்மளோட ஆக்டிவிட்டிஸும் நம்ம சுத்தி இருக்கக்கூடியவங்கள்ட்ட இருந்து கத்துட்ட விஷயம் தான். இது எல்லாமே ட்ரைட், அக்வயர்டு ட்ரைட் அப்படிதாங்க போது நம்ம ஏன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையே ஒரு விஷயத்த பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்கணும், நம்ம எதுக்கு அதை கத்துக்க வைக்க கூடாதுன்னு ஒரு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது எல்லா விஷயத்தில இருந்தும் நம்ம ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும். அந்த பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்றதுனால நம்மளால புது விஷயங்களை கூட நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோட ஐடியாலஜி. ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னையும் எடுத்துக்கோங்களேன். நான் இது வரையும் போஸ்ட் பண்ண வீடியோஸ்ல ஸ்டார்டிங் வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து ப்ராப்பரா இருக்காது. இந்த சென்ஸ் வந்து நிறைய கட்டு வச்சு நிறைய விதமான ஒரு விஷயங்களை சொல்லாமலும் ஒரு எத்துக்குத்தா தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்ப வந்து ஒரு கண்டென்ட்டை ஃபிளாலஸா ஃப்ளோவா பேச முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எதனால வந்ததுன்னா பண்ண தப்புல தான் நான் கத்துட்டேன். சோ ஒரு பேட்டர்ன் ரெகக்னிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துல நான் எப்படி கத்துட்டேன்னா நான் பண்ண வீடியோஸ்ல இருக்கக்கூடிய என்ன ஆஸ்பெக்ட் மத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களை எது அட்டென்ஷன் கிராப் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுட்டனாலதான் என்னால இந்த மாதிரி கண்டினியூஸா ஒரு கான்செப்டை கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு எபிலிட்டி எனக்கு வந்திருக்கு. பட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறதே கஷ்டம். ஆனா கஷ்டமான ஒரு விஷயத்த கத்துக்கிறது அதை விட கஷ்டம். கஷ்டமான விஷயத்த ஏன் கஷ்டமா இருக்குன்னு கத்துக்கிறது அதை விட கஷ்டம்ன்றனால இந்த பேட்டர்ன் ரெகக்னிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய பேர் ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. நம்ம ஏன் தப்பு பண்றோம் அப்படின்னு யோசிச்சாலே ஐயோ தப்பான மூடுக்கு நம்ம போயிடுறோமே, நம்ம எதுக்கு அதை போய் யோசிச்சுட்டு அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. பட் ஒரு பேட்டர்ன் ரெகக்னிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ், ஃபியூச்சர் என்டேவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அடித்தளமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய பேர் உணர மாட்டாங்க. அப்படியே உணர்ந்தாலுமே அந்த பேட்டர்ன் அவங்க எந்த விஷயத்தையும் யூஸே பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா தே வாண்ட் சம்ஒன் டு பி பிளேம். நான் அதை எடுத்து பண்றேன், நான் இந்த மாதிரி தப்பு பண்ணேன், நான் அதுல கத்துட்டேன், நான் அதை பண்ணேன், பட் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா யாரை பிளேம் பண்றது, என்ன நானே பிளேம் பண்ணிக்க முடியுமா? சோ அந்த ஒரு சின்ன ஈகோ விஷயத்தினால நம்மளோட ஐடியாஸை நம்மளே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தயங்குவோம். நமக்கு வந்து பேட்டர்ன் ரெகக்னிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நிறைய எஃபர்ட் தேவை. சோ லிமிடெட் ரிசோர்ஸ் காரணத்தினால நம்மளால அதை ஸ்கேல் பண்ணி கொண்டு போக முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ண 4 தப்புல இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிறது ஈஸி தான். அதே சமயம் நான் பண்ற 100 விஷயத்துல இருந்து கத்துக்கிறது ரொம்பவே கஷ்டம். பட் இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அதை நான் என்னன்றதை கடைசியா சொல்றேன். செகண்ட் வந்து பொசிஷனிங் அப்படின்னா நம்ம இந்த பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம என்ன மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிட்டா நம்மளால பெஸ்ட் ரிசல்ட் கொண்டு வர முடியும் அப்படின்றது ஒரு விஷயம். ஆனா இதுல வந்து நிறைய பேர் பண்ணக்கூடியது என்னன்னா இது என்ன மாதிரி அலைன் பண்ணணும் அப்படிங்கறத நான் இட்டரேட்டிவா டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலே எத்தனை டெஸ்ட் போகணும்னு எனக்கு தெரியாது. நான் மாட்டு இதனால டைமும் எஃபர்ட்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றனாலே நிறைய பேர் இதுல இருந்து ஆக்ஷன் ஓரியன்டான ஒரு விஷயத்துல இறங்க மாட்டாங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் நீங்க பண்ற விஷயத்துல இட்டரேட்டிவா ஒரு தடவை தப்பு பண்ணி ரீபொசிஷன் பண்ணி இன்னொரு தடவை தப்பு பண்ணி ரீபொசிஷன் பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இட் வில் டேக் 3 attempts. இதுக்கு மேல நீங்க போகவே போகாது. பட் அது நிறைய பேருக்கு தெரியாதுன்றனால முதல் தடவையே ட்ரை பண்ண மாட்டாங்க, hoping that it will take n number of times where n tends to infinity. அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல அவங்க யோசிப்பாங்க. இதுல நல்ல விஷயம் என்ன, நம்ம கஷ்டப்படணும்ன்ற அவசியம் இல்ல, நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கிற ஒரு ஸ்டேஜ்லயும் நம்ம இல்ல. நம்ம வந்து just we have to take a step at a time. ஒன் ஸ்டெப் அட் அ டைம் நம்ம எடுத்தோம்னாலே போதும். மேக்ஸிமம் 3 attempts குள்ள நம்மளோட பெர்ஃபெக்ட் பொசிஷனையே கண்டுபிடிச்சிடலாம். ப்ரோ நீங்க சொன்னது அப்படியே பண்ணே வந்துட்டு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல போடுவீங்கன்னு தெரியும். ஆனா ஃபைனல் டச்சை நம்ம விட்டுறவே கூடாது. ஒன்ஸ் நம்ம பேட்டர்னை ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா அந்த பேட்டர்னை டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். யூ ஷுட் நாட் வெயிட் ஃபார் எனி அதர் திங் ஆர் எனி அதர் அப்ரூவல். அதாவது யூ ஹேவ் டு டு சோ மச் வால்யூம் தட் லூசிங் ஷுட் நாட் பி இன் யுவர் ஆப்ஷன் இட் செல்ஃப். இதுக்கு பேரு தான் டெலியூஷனல் ஆப்டிமிசம் அப்படின்னு பேரு. நம்ம ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சு நம்மளோட பெர்ஃபெக்ட் பொசிஷனிங் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்மளால எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்து அதுக்கப்புறம் உள்ள பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி, அதுக்கு பேரு தான் டெலியூஷனல் ஆப்டிமிசம். ஓகே, ஒன்ஸ் இது வந்துடுது அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு லேர்னிங் a new thing, doing workout or mindfulness practice பண்றது, கான்சியஸ்னஸ் ரிலேட்டடா நம்ம என்னென்ன விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அத்தனையும் பண்றது. இது எல்லாமே வந்து ஒன்ஸ் நம்ம ஒரு தடவை இந்த சைக்கிள் பேட்டர்ன் ரெகக்னிஷன், பொசிஷனிங் அண்ட் அதாவது பிராக்டிஸ் பண்றது. பிராக்டிஸ் பண்றதுல முக்கியமான விஷயம் வந்து ஸ்பீடு தான். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப்
டைம்ஸ் நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒர்க் ஆன ஒரு விஷயத்துல நீங்க வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு நீங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி அன்டிஸ்பியூட்டட். ஃபைனலா ஒன்ஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் இன் எனி ஒன் ஃபீல்ட் யூ வில் நாட் எவர் லூஸ் திஸ். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஏன் சக்சஸ்ஃபுல்லாவே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சைக்கிள் தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த சைக்கிள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அதை லூஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. இதுதான் ப்ராசஸ், இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே வில் ஃபார் எவர் ஃபைண்ட் திஸ் வே யூஸ்ஃபுல். ஸோ இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். மணி கிட்டத்தட்ட 11 போகுது. பார்ப்போம். பை.